நடிகை சமந்தாக்கும் டைரக்டர் ராஜ் நெடுமுருக்கும் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல உள்ள ஈஷா மையத்தில் திருமணம் நடந்துச்சு. இவங்களோட இந்த திடீர் திருமணம் மக்கள் பலருக்கும் சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சமந்தா மற்றும் ராஜ் நெடுமுருன்னு ரெண்டு பேருக்குமே இது ரெண்டாவது திருமணம். அந்த வகையில எக்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட முறையா விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சமந்தாக்கும் நாக சைத்தன்யாக்கும் 2017 திருமணம் ஆச்சு. ஆனா சில தனிப்பட்ட காரணங்கள்னால இவங்க 2021 விவாகரத்து பண்ண போறதா அறிவிச்சாங்க. அந்த வகையில நாக சைத்தன்யாக்கு 2024 சோபிதா துலிபாலா கூட ரெண்டாவது திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில சமந்தா முதல் முறையா அவங்க ரெண்டாவது திருமணம் ஏன் பண்ணாங்க அப்படிங்கறத ரிவீல் பண்ணிருக்காங்க. சமந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விவாகரத்து ப்ராசஸ் அப்போ என்ன நான் முழுசா மறைச்சுக்கிட்டேன். மறுபடியும் ஒருத்தரை நம்புறதோ இல்ல நெருங்கி பழகுறதோ வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் ராஜ் நெடுமுருவை சந்திச்சேன். அவர் என்னோட வாழ்க்கையில இருக்கிறதுனால நான் இப்போ சிறந்த மனுஷியா உணர்றேன். அந்த அன்பையும் நட்பையும் ஏத்துக்கிற அளவுக்கு என்னோட மனநிலை மாறினதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் இப்போ இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் காரணமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமே நோட் பண்ணியிருக்காங்க. என்கிட்டயும் அதை சொன்னாங்க அப்படின்னு மறுபடியும் ஒருத்தரை நம்புறதான இருந்த சூழ்நிலையில ராஜ் நெடுமுருவோட அன்பும் நட்பும் என்ன ஒரு சிறந்த மனுஷியா மாத்திருச்சு அப்படின்னு சமந்தா முதல் முறையா ராஜ் நெடுமுருவை திருமணம் பண்ணதுக்கான காரணத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. மயோசைட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்ட சமந்தா அதுல இருந்து குணமாகி இப்போ படங்கள் நடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில சமந்தா மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராங்க. இந்த படம் மே மாசம் வெளியாக இருக்கு. இந்த படத்தை சமந்தாவோட கணவர் ராஜ் நெடுமுரு தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. நந்தினி ரெட்டி அப்படிங்கிறவங்க இயக்கியிருக்காங்க. சீக்கிரமே இந்த படத்தோட அப்டேட்ஸும் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.